கொங்கு ஸ்டைல் பிரியாணி. அடடா, என்னடா கொங்கு ஸ்டைல் பிரியாணின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? கோயம்புத்தூர் ஸ்டைல்ல அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம், பட்டை, குருமிளகு, சோம்பு போட்டிருக்கேன். தாளிச்சதுக்கு அப்புறம் 3 பல் பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பே ½ அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ப்ரெஷர் போட்டுருங்க. விசில் அடங்கினதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு ஃபுல்லாக கலரி விட்டு பார்த்தீங்கன்னா உதிரியாக அரிசியும் பருப்பு சாப்பாடுங்க. கோயம்புத்தூர் ஸ்டைலில் வேற லெவல். நாங்கள் இது கூட வடகம், ஆம்லேட்ல வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் வேற லெவல். மறக்காம நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Shanmu. Bye.